தாவீது சொல்லார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அல்லேலூயா. என்ன செய்ய, நம்ம விசுவாசித்து பேசணும். இவன் சொல்றான், நீர் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. வேலைக்காரன் கூட கூட கூட்டு வரல, அவன் தூரத்துல கொடிய வேதனையில இருக்கிறான். என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சொஸ்தமாவான். அல்லேலூயா. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டான். அல்லேலூயா. இயேசு நிறைய இடத்துல நம்மளை பார்த்து துக்கம் தான் படுறார். இவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தேன், அபிஷேகத்தை கொடுத்தேன், பணத்தை கொடுத்தேன், உயிரை ஒவ்வொரு நாளும் காப்பாத்துறேன், என் பேச்சையே கேட்க மாட்டேன். அல்லேலூயா. நான் தெற்கே போனா இதுங்க வடக்கே போகுது, நான் மேற்கே போனா இதுங்க எங்க போகுது? கிழக்கே போகுது. நான் ஒரு நல்ல செமையான வழியை வச்சா அந்த வழியெல்லாம் எனக்கு வேணாம், நான் போற வழியில தான் போவேன்னு சொல்லிட்டு அல்லேலூயா தன் நாடுகள் வழி தப்பி திரிகிறது போல, அல்லேலூயா வீட்டு கழுதைய போல இல்லாதபடி காட்டு கழுதைய போல சுத்திட்டு இருக்கு. நம்மளை பார்த்து இயேசு ஆச்சரியப்படுறாரா, துக்கப்படுறாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், எத்தனை பேர் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். நமக்கு தந்ததை தான் நம்ம கணக்கு பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. உன் விசுவாசம் அவரை ஆச்சரியப்படுத்தணும். உன் வாயின் வார்த்தைகள் அவர் ஆச்சரியப்பட செய்யணும். உன் நடக்கையை கண்டு அவர் ஆச்சரியப்படணும். உன் ஜெபத்தை கண்டு அவர் ஆச்சரியப்படணும். உன் உபவாசத்தை கண்டு அவர் ஆச்சரியப்படணும். உன் ஆத்தும பாரத்தை கண்டு பரலோகம் பிரமிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எங்க அவர் பார்க்கும் போதெல்லாம் உன்னை பார்த்து வேதனைப்படுறார். அபிஷேகத்தை கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாஞ்ச கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது? குறையுது. அவர் ஆச்சரியப்படுத்துறோமோ இல்லையோ, அவர் என்ன செய்யறோம்? நாளுக்கு நாள் துக்கப்படுத்துறோம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் வரமாய், நீங்கள் அபிஷேகமாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யாதீங்க? துக்கப்படுத்தாதீங்கன்னு வசனம் சொல்லுங்க.